ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பெவர்லி ஹில்ஸ் காப் ஆக்சல் எஃப். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஆக்சல் ஃபோலி. இவர் பேசிக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். எப்பயுமே ஒரே காமெடி கலட்டாவாக பண்ணிட்டு தர்ற ஒரு நபர் தான் இவர். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கேம் அரீனா ஒன்று, அங்கே ஐஸ் ஹாக்கி மேட்ச் ஒன்று நடக்குது, அங்கே பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்மால் போக, அங்கே திடீர்னு ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு அங்கே ஒரு கும்பல் ஊனா போட, நம்மால் அந்த கொள்ளை கும்பலை கையங்களவுமா சேஸ் பண்ணி பிடிக்கிறேன் ஊருக்குள்ளே அப்படின்னு இவர் எடுத்துகிட்டு போன வண்டியை வச்சு நம்மால் சேஸ் பண்ணி கடைசியாக கொள்ளைக்காரங்களை இவர் பிடிச்சாரோ இல்லையோ, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எக்கச்சக்கமாக செதறி நாசமாக போச்சு. அந்த அளவுக்கு ஒரு சேசிங் சம்பவத்தை நம்மளால் பண்ணிடுறாரு. கொலைகாண்டில் ஆயிடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இவர் மேலே. இப்படி இந்த கதைக்களம் ஆரம்பிக்குது. நம்ம கதாநாயகனுக்கு ஜேன் அப்படின்னு சொல்லி பெவர்லி ஹில்ஸில் லாயராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒரு போலீஸ்காரனையே போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்காக வாதாடுறதுக்கு நம்ம கதாநாயகனுடைய பொண்ணு களத்தில் இறங்க போக, இதனால் எக்கச்சக்கமான பகையை சம்பாரித்து ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகனுடைய பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குரூப் களத்திலேயே இறங்குது. இப்போ நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு எவன் உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கான், எதுக்காக இந்த கேஸை நம்ம கையில் எடுத்தவன்னு இவ்வளோ பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இறங்குனா, நம்ம கதாநாயகன் பொண்ணுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, சேமமாக அவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணுக்காக இவரும் ஒரு பக்கம் முயற்சியில் இறங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பெவர்லி ஹில்ஸ் காப் ஃபிலிம் சீரீஸ் இருக்கே, இதில் ஏற்கனவே 3 பாகங்கள் வெளியாயிருச்சு. 84, 87, 94ன்னு 3 பாகங்கள் வந்துருச்சு. இப்போ இந்த 94ல் கடைசியாக 3வது பாட்டு வெளியாச்சு இல்லையா, அதனுடைய சீக்குவலாகவும் இதனுடைய 4வது இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் தான் 30 வருஷம் கழித்து இந்த படத்தை இறக்கி விட்டுருக்காங்க களத்தில். எனக்கு இந்த படத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன நான் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடி மர்ஃபியுடைய அப்பியரன்ஸ் தான். ஏங்க 30 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டைம் ஃப்ரேமு. 30 வருஷத்தில் ஒரு மனுஷன் அப்படியே இருப்பார். அப்போ பார்த்த அந்த ஆள் அப்படியே இருக்காப்புல. கிட்டத்தட்ட 94 அந்த 3வது பாகத்தை எடுத்துவிட்டு அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து ஷூட்டிங் போய் 95லே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை 95லே வெளியிருந்தாங்கன்னா உண்மையாக எடி மர்ஃபி எப்படி இருந்திருப்பாரோ அப்படியே இருக்காப்புல. 63 வயசு அவருக்கு. எங்கேயுமே அவருக்கு தெரியல மேக்கப்பா எப்படி இந்த சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு எங்கேயுமே பெருசாக எந்த வித்தியாசமே தெரியல. அப்படியே இருக்காப்புல எடி மர்ஃபி. ஒன்று அது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட களத்தில் இறங்குற இந்த படத்தை இயக்குனது மார்க் மொலாய் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுக இயக்குனர். பார்த்துக்கோங்க, அங்கேயும் இந்த பட்ஜெட்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க போல தெரியுது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஹாலிவுட் படங்கள் அவங்களுக்கு என்னங்க கோடிகளை 1000 கோடிகளை அள்ளி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கேயும் பட்ஜெட்லாம் ஹெவியாக பார்க்குறாங்க போல தெரியுது. அது இந்த படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களுமே சக்கப்போடு போட்டுருச்சு அப்படிங்கிறனாலேயே இந்த படமும் டெஃபினட்டாக அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் காமெடி படமாகத்தான் இறக்கி விடுறோம். தொழில் தெரிஞ்ச ஒரு நல்ல டேரக்டர், கம்மியான சம்பளம் வாங்குகிற டேரக்டராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாரு போல் எடி மர்ஃபி. ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் புதுமுக டேரக்டர் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான். குறிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இதில் எடி மர்ஃபி ஆகட்டும், அவருடைய பொண்ணாக பண்ண டெய்லர் பேஜுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், இதில் டிடெக்டிவ் பாபி அப்படின்னு சொல்லி பாபி அபாட்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வரும், அதை பண்ண ஜோசப் கார்டன் லெவிட் அவருடைய கதாபாத்திரமாகட்டும், கேப்டன் கிராண்ட் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அதை பண்ண கெவின் பேக்கன் ஆகட்டும்னு சொல்லி இந்த முக்கியமான 4 கதாபாத்திரங்கள் நீங்கள் சொல்லலாம். 4 பேருமே அந்த கதாபாத்திரத்தை நீட்டாகத்தான் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் ஒரு 3 பேரை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அதாவது ஜட்ஜ் ரீன்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டரு, ஜான் ஆஸ்டன் ஆகட்டும், பால் ரேசர் ஆகட்டும்னு சொல்லி இந்த 3 ஆக்டரும் 1987 வெளியான 2வது பாகம் இருக்குது பாருங்கள். அதில் இதே ஃபிலிம் சீரீஸுக்குள்ளே ஒரு 3 கதாபாத்திரங்களை பண்ண ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட 37 வருஷம் கழிச்சு அவங்க 3 பேரும் திருப்பியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே கதாபாத்திரத்தில் அப்படியே வர்றாங்க 37 வருஷம் கழிச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த பர்டிகுலர்லி, அதாவது இந்த பெவர்லி ஹில்ஸ் காப் அந்த ஃபிலிம் சீரீஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அப்போ இருந்தே நாங்களாம் 90s கிட்ஸாக எவ்வளோ என்ஜாய் பண்ண தெரியுமா அப்படிங்கிற நபர்களாகலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதே ஆர்டிஸ்ட் பல பேர்த்தை இந்த படத்துக்குள்ளே பார்க்க முடியும். அதுவே ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல படம் தான் இது, பெருசாக குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அது சினிமோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், அதுக்கான சவுண்ட் டிசைனிங்கு, எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நீட்டாக தேவையான விஷயங்களை தான் இந்த கதைக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பட்டுச்சு. நான் இப்போ சொன்னேனே 94 படம் எடுத்தாங்களே, அதனுடைய சீக்குவலாக 30 வருஷம் கழிச்சு எடுத்திருக்காங்களே, 95 எடுத்திருந்தா என்ன அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எதுக்காக சொன்னேன்னா எடி மர்ஃபியுடைய அப்பியரன்ஸுக்காக சொன்னேன். ஆனால் கதைக்குமே அது பொருந்தும். இந்த கதைக்களம் ஒன்று இன்றைக்கி 2024 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியெல்லாம் கிடையாது. ஸ்டோரி ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஸ்டோரி தான், பழைய கிளீஷேவான அதே ஸ்டோரி தான் இது. 95 வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. அதை இத்தனை வருஷம் கழித்து தள்ளி எடுத்திருக்காங்க. என்ன ஒன்று, எடி மர்ஃபி எந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினலான கமெடியன் அப்படிங்கிறது ஹாலிவுட் படங்கள், அதுவும் குறிப்பாக அவருடைய படங்கள்லாம், அந்த காமெடி ட்ராமாஸ் எல்லாம் இந்த மாதிரி விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரசிகர்களுக்கு இந்த படமே பெருசாக அவங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படம் ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாமா? 4வது பார்ட்டு அப்படிங்கிறீங்களே, ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாமா? ஒரு அதாவது ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக நீங்கள் பார்க்கலாமா? இல்லை இதுக்கு முன்னாடி பாகங்கள்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாகவே பார்க்கலாம், பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி அந்த 2வது பாகத்தில் அங்கங்கே வந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வர்றாங்க இல்லையா, அது அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அப்போ இருந்த அந்த நடிகர்கள், அவங்களுடைய தோற்றம், அவங்க என்ன கதாபாத்திரத்தில் வந்தாங்கிறதுக்கும் இப்போ இத்தனை வருஷம் கழித்து திருப்பி அதே கதாபாத்திரத்தை ஏற்று அதே நடிகர்கள் திருப்பி உள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பெட்டராக அந்த ஒரு கனெக்ட் கிடைக்கும். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அதுதான் மேட்டரே தவிர மற்றபடி இது ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான். ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் அதை பார்த்துட்டு தான் அதை பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக செக்ஷுவலி போர்ட்ரேயல்னால் நம்ம சொல்லிட முடியாது. பட் இந்த செவத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டர்ஸு, அது கொஞ்சம் ஹாஃப் நேக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சமாச்சாரங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்றபடி பெருசாகலாம் டேரெக்டாக இவங்க எதுவும் அப்படி விஷுவலி எதையும் ரெஃபர் பண்ணிடல, போர்ட்ரே பண்ணிடல. இதை நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ரசிகர்கள், எனக்கு ஆக்ஷன் காமெடி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா பார்க்குறவங்க பாருங்கள். நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஆகா ஓகோ படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் பொழுது போலனா ஜாலியாக ஒரு தடவை பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகத்தான் பண்ணியிருக்கு பண்ண டீமு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.